வாக்குத்தத்த வசனமோ தீர்க்க தரிசனங்களோ கர்த்தருடைய வார்த்தையோ சபையில கொடுக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை என்னை மாற்றிவிடும் என்று நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தையினாலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரப்போகிறது அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதுவும் ஒரு வகையில சரியான ஒரு புரிதல் இல்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? இந்த வார்த்தை இந்த புதிய வருடத்தில் மட்டுமல்ல, பழைய வருடத்திலும் அதே வேதாகமத்தில் தான் இருந்துச்சு. புதிய வருடத்திற்கு வருடம் ஒரு புதிய வார்த்தை வரவில்லை. ஏற்கனவே வேதாகமத்தில் இருந்த அந்த வார்த்தை 2023, 24, 25 அப்ப எல்லா நாளுமே அந்த வார்த்தை இருக்கும் பொழுது திடீர்னு இந்த 2025 மட்டும் ஒரு வார்த்தை எனக்கு உதவியா மாறிடுமா அப்படின்னு கேட்டா இல்ல. எப்ப மாறுறீங்களா? அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில மாம்சமாய் மாற வேண்டும். அது புதிய வருடத்தில் இல்ல, பழைய வருடத்திலும் சரி, அதுக்கு முந்தின வருடத்திலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில அதை நான் அபியாசப்படுத்த செயல்முறைப்படுத்தும் பொழுதுதான் மாற்றமே ஒழிய சும்மா ஒரு போதகர் அங்கு சொல்லும் போதல்ல. ஏதோ ஒரு வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் அது மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்று நீங்கள் நம்பலாம். விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலை உண்டாக்கக்கூடியதா இருக்கு. விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் எதை நம்புகிறீர்கள், எதை விசுவாசிக்கிறீங்களோ அதற்கு கீழ்ப்படுவீர்கள். அதனால சில ஆசீர்வாதமான சில வசனங்களை மாத்திரம் நம்பிக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டு மாத்திரம் அந்த ஒரு வேலையை மாத்திரம் செய்வதை நான் பொதுவாக ஊக்குவிப்பதில்லை. ஒட்டுமொத்த வேதாகமத்தில் இருக்கிற கருப்பொருள்களையும் அறிந்து ஒரு வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்வதுதான் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் ஒரு புதிய